எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம எல்லாரும் இப்போ தான் வாசித்தோம். அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை மாத்திரம் யாராகிலும் ஒருவர். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, இது ஒரு திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறபடினால எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ இல்லை ஒரு புதிய காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு புதுசாக என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னென்னா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனம் நமக்கு தெரியும். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் தெரியுமா? வெரி குட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் தான் இதோ. இதோனா என்ன அர்த்தம்? இப்போவே உடனே இதோ இங்கே பக்கத்தில் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று பக்கத்தில் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? இதோன்னு சொல்லுவோம். தூரத்தில் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? அதோன்னு சொல்லுவோம். அப்போ இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை நாளைக்கு. அப்போ வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் புதிய காரியங்களும் மேன்மைகளும் நமக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், தேவனை அறிந்தவர்களை விட தேவனை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் எதிர்த்து வீட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளோட என்ன பண்ணுறாங்க? அதில் ஒரு சில பேர் அநியாயமாக காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேரை பாருங்கள், வேத புத்தகம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது கர்த்தருடைய வேதம். உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறார். இப்போ இயேசுவே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் பேர் ஏன்னு வச்சுக்கலாம். அந்த ஏன்ற மனுஷனுக்கு இயேசுவை தெரியாது, வேதத்தை தெரியாது. ஆனால் அந்த மனுஷன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்படி அந்த உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற கற்பனைக்கு இயேசுவையும் அறியாமல் வேதத்தையும் அறியாமல் ஒருவன் கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன? இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வாதத்தை தேடி போகவே இல்லை, தேவையில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற நல்ல மேய்ப்பனை பின்தொடர்ந்து போனீங்கன்னா, அதனை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பனை நீங்கள் பின்தொடர்ந்து போனீங்கன்னா அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யாரை தொடரும்? மேய்ப்பனை தொடருகிறவரை. மெய்ப்பனை ஃபாலோ பண்ணுறவங்கள நன்மையும் கிருபையும் ஆட்டோமேட்டிக்காக தொடரும். இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக, எங்கள் குடும்பத்தின் அனுபவமாக நாங்கள் சொல்கிறோம். நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக, பணங்களுக்காக, இதுக்காகலாம் நாங்கள் என்ன பண்ணதே இல்லை, ஜெபிச்சதே இல்லை. ஒன்றுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. அவர் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் மனதில் இன்றைக்கு காலையில் தேவன் பதிக்க விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நன்மையும் கிருபையும் தானாய் உங்களுக்கு பின்பாக்க வரும். நீங்கள் அதை தேடி அலைந்து ஓடி அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ராம் முழுவதும் பெரிய பிரயாசத்தை பேதுரு பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சுலபமாய். அல்லேலூயா. நம்ம காலேபும் யோசுவாவும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, எளிதாய் சுதந்தரிக்கலாம். எளிதாய் சுதந்தரிக்கலாம். எப்படி எளிதாய்? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாமே எளிதாய் கிடைக்கும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, நல்ல மேய்ப்பனாகிய உம்மை பின்பற்றி நான் நடப்பேன்ப்பா. நீங்கள் எந்த வழி காண்பிக்கிறீங்க அந்த வழியில் நடப்பேன். அந்த வழி மேடாக இருந்தாலும் ஏறுகிறதற்கு சிரமமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பின்தொடர்வேன். அந்த வழி ஒரு பாறை போல ஒரு இறங்குறதா இருந்தாலும் அது எனக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணாலும் நான் உங்களுக்கு பின்தொடர்வேன். அல்லேலூயா. அவர் மலைகளின் தேவன், அவர் பள்ளத்தாக்கின் தேவனும் கூட. அவர் மலைகளில் ஏறும்போது கடினமாக இருக்கும், ஆனால் ஏறுங்க, கர்த்தர் உங்களுக்கு அங்கே நன்மையை வச்சிருப்பார். பள்ளத்தாக்குகளை இறங்கும் போது பயமாக இருக்கும், ஆனால் இறங்குங்க, கர்த்தருக்கு பின்பாக நீங்கள் நடந்தால் அந்த பள்ளத்தாக்கையே நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உயரங்களில் பார்க்க முடியாதவைகளை அனுபவிக்க முடியாதவைகள், உயரங்களும் மலைகளும் கற்றுத்தர முடியாத பாடங்களை பள்ளத்தாக்குகள் கற்றுத்தரும். ஏன் கர்த்தர் நம்மளை பள்ளத்தாக்கில் நடத்துறாரு? தேவனை அறியாதவர்கள் மலை மேலே இருக்கிறார்களே, நாங்கள் ஏன் பள்ளத்தாக்கில் நடக்கணும்? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு? ஏன்னா மலைகளில் சிலர் கற்றுக்கொள்ள முடியாதவைகளை பள்ளத்தாக்குகள் கற்றுத்தரும். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு உங்களை உருவாக்கும், பள்ளத்தாக்கு உங்களை புடமிடும். அல்லேலூயா. அதனால எப்போவுமே கர்த்தருடைய ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தால் கர்த்தருக்கு எப்போவுமே கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த பள்ளத்தாக்கில் ஏதோ ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்க நீர் கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பது இல்லை. அல்லேலூயா. எது நடந்தாலும் அது என்னவா நடக்கும் சொல்லுங்க? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா. உங்களை சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சிறைக்கு நீ வரலனா இந்த சிறையில் இருக்கிற இதற்கு தலைமையாக இருக்கிற ஒருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையில் பாதகமாய் ஒரு காரியம் நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் சந்தோஷப்படும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் உச்சந்தலையின் மேலே இறங்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, என் குடும்பத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று இல்லை. ஆவிக்குரியவர்கள் இருக்கிறது என்னோட ஒரே ஒரு மாமா குடும்பம் தான். எப்பயாவது தான் அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போவோம். ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஒரு குடும்பம், ஆனால் தேவனை நேசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. பைபிள் காலேஜில் நான் படிக்கலை. கர்த்தருடைய அந்த ஃபேவர் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை எதிர்காலத்தில் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் தேவனுடைய கிருபை இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும், பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு, இப்போ கூட நாங்கள் சென்னை பட்டணத்தில் 4-5 ஊழியங்கள் நிறைவேற்றி வந்துட்டுருக்கோம். அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போய் அடுத்து நாங்கள் நாகர்கோவில் போக போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட பிரயாணங்களில் கர்த்தர் எங்களை குடும்பமாய் பயன்படுத்துகிறதற்கான ஒரு ஒரு கிருபை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பள்ளத்தாக்கிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. 2வது, பள்ளத்தாக்கிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சோதித்து பார்த்த ஒரு டெஸ்ட் வைக்காம ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். நீங்க இன்னைக்கு யாராகிலும் ஒருவர் உயர்ந்திருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க அந்த டெஸ்ட் வழியாக கடந்து போய் அதில் பாஸ் ஆயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவோ அவங்க முற்பிதாக்களோ அந்த டெஸ்ட் வழியாக கடந்து போய் பாஸ் ஆனதுனால ஆண்டரோடு அவங்க பண்ண உடன்படிக்கையினால அவங்க உயர்ந்திருப்பாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு உயர்வும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் டெஸ்ட் இல்லாமல் வரவே வராது. சாதாரண எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறதுக்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் முதலாவது மேன்மை அனுப்ப மாட்டார், டெஸ்ட்டு தான் அனுப்புவார். அல்லேலூயா. ப்ரமோஷன் அனுப்ப மாட்டார், டெஸ்ட் தான் அனுப்புவார். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். அதில் மட்டும் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா ப்ரமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. தாவீதுக்கு வனாந்திரம் என்பது தாவீது தள்ளப்பட்ட இடம் அல்ல, தாவீதை கர்த்தர் பரிசோதித்த இடம். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் அவங்க அப்பா இல்லாத போது, அவங்க அம்மா இல்லாத, வாலிப பிள்ளைங்க என் சத்தத்தை கேளுங்க, அந்த வனாந்திரத்தில் அவங்க அப்பா இல்லாத போது, அண்ணமார் இல்லாத போது, தாய் இல்லாத போது, நீ என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லாத போது கர்த்தரை துதித்த அந்த தாவீது தான் அரசனானான். ஆடு மேய்க்கிறதுனால எல்லாரும் அரசனாக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டா நம்ம நல்லா இருப்போம். இல்லை சிஸ்டர், கஷ்டத்தின் நடுவில் கர்த்தரை துதித்தா, கஷ்டத்தின் நடுவில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லைனா வாழ்நாள் முழுவதும் ஒரு கஷ்டத்தை மாற்றி ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுமையை சுமந்து கொண்டு வாரத்தின் முதல் நாள் இறக்கி வைக்கிறோம், மறுபடியும் உலகத்துக்குள்ளே போய் மறுபடியும் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு வரோம், திருப்பி இறக்கி வைக்கிறோம். இங்கே ஆவியின் கண்களில் பாருங்கள், மூட்டை வைக்கிறதுக்கு இடமே இல்லை சர்ச்சில்.
இடமே இல்லை. ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? அவன் மூட்டைய பாரங்களை சுமப்பவன் அல்ல, அவன் நுகங்களை சுமப்பவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வசனத்தில் வாசிக்க கர்த்தர் கொண்டு வந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். நம்ம இன்னைக்கு வாசிக்க போற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுடைய ரத்தத்திற்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்துல நிறைய பேர் மரிச்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கொலை செய்யப்பட்டது கேள்விப்பட்டிருக்கோம். வேதத்துல எங்கெல்லாம் இன்னசென்ட்டான, அதாவது கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரவான்களா இல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய ரத்தங்கள் எல்லாம் பேசுகிறதற்கு பவர் இருக்கு. அல்லேலூயா. ஆபேல் doesn't deserve to be killed. ஆபேல் கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆனா ஆபேல் கொலை செய்த உடனே பூமியிலிருந்து அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்குது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆனா அவர் கொலை செய்யப்பட்ட போது அவர் கூப்பிடுறாரு. அவர் கொலை செய்யப்பட்ட போது வானத்தை அண்ணாந்து திறந்து அப்படியே பார்க்க வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் எழுந்து நிற்கிறதையும் பார்க்குறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த இப்போ நம்ம அங்கே இப்படி உட்காந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டில் நம்ம ஃபேமிலி ஏதாவது ஒரு விசேஷத்தை ஊழியக்காரங்க இங்கே உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அவரை விட விசேஷத்தை ஒரு ஆள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. ஆமாம் தானே? எந்திரிச்சு நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? ஹானர், ஒரு கனப்படுத்துறோன்னு அர்த்தம். ஸ்தேவான் மரித்த பொழுது ஆண்டவர் எழுந்து நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? God wants to honor Stephen. Hallelujah. ஸ்தேவானை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் எதை விட்டாலும் அது ஜீவன் மாத்திரம் இல்லை. ஆமென். ஜீவனை விடுகிறது ஒரு பயங்கரமான விஷயம்தான் இல்லை, ரத்த சாட்சியாய் மரிப்பது ஒரு பயங்கரமான விஷயம்தான். ஆனால் இயேசுக்காக வாழ்வது அதை விட பயங்கரமான. ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது ஜீவ பலியாக. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே செத்த பலிகள், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஜீவ பலி. ஆமென். நீங்கள் வாழ்கிறதே எப்படி தெரியுமா? செத்த மனுஷன் வாழ்கிறது மாதிரி வாழணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சத்தில் மரித்து ஆவிக்குள்ளாக பிழைக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு பிரின்சி யாரு? பிரின்சி எங்கன்னா பிரின்சி ஆல்ரெடி செத்துட்டா. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இப்படி தான் வாழணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. என்ன? நான் சாகணும், என் குணங்கள் சாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு அப்படின்னா, இப்படி அநியாயமாக என்னை கொலை செய்த சகோதரனுக்கு என்ன செய்யப்படும், எனக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு வெஞ்சன்ஸை பழி வாங்குகிற காரியங்களை குறித்து அப்படிதானே வசனம் சொல்லுது. ஏன்னா வசனத்தை இங்கே வாசிச்சிங்கன்னா ஆபேலும் ரத்தம் பேசின உடனே கர்த்தர் என்ன பண்ணுறார்? காயினை சபிக்கிறார். ஆனால் நம்ம சேர்ந்திருக்கிற இந்த இயேசு ரத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? நன்மையானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் நன்மையானவைகள் எனக்காக பேசப்படுகிற மாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற ஒரு இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பதை நீங்க மறக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையில தீமை நீங்க யோசிச்சு பாருங்க. யோசேப்பு எந்த தீமையும் செய்யல, இன்னசென்ட் மேன். ஆனா அந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு அவனுடைய சொப்பனங்களை விளக்கி சொல்லுகிறார். அதை விளக்கி சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னபடியே அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுறாரு? உயர்த்தப்படுறார். ஆமாம் தானே? ஆமாம். உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அவன் மறந்து போயிட்டான். யாரை மறந்து போயிட்டான்? மறந்து போயிட்டான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார் இல்லை? ஒரு சொப்பனத்தை வர வச்சு ராஜா அதை இவனுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்ல. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பவங்களுமே எதுவுமே சும்மா அவங்க வர்றது, ஒருத்தர் பேசுறது, அப்பெல்லாம் நீங்கள் கதை போல் இதை படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. வேதத்தை நேசித்து வாசிச்சிங்கன்னா அப்படியே யூ வில் கோ இன் டு தட், அதுக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள். நான் வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஹாஸ்டலில் அந்த பைபிளை திறந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சவுலும் யோனத்தானும் என்ன பண்ணுறாங்க? கொலை செய்யப்பட்டுட்டாங்க. ஒரே அழுக நான், ஏன் ஆண்டவரே யோனத்தான் ஏன்பா சாகணும்? யோனத்தான் ரொம்ப, ஏன்னா அதை தொடர்ச்சியாக படிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். எனக்கு அழுக வந்துருச்சு யோனத்தான் மரிச்சது. எனக்கே அழுக வந்துச்சுன்னா தாவீது அவ்வளோ அழுதுருக்கிறார். ஏன்னா யோனத்தான் he doesn't deserve to die இல்லை. ஒரே ஒரு காரியம்தான் யோனத்தான் செய்தது. தவறு என்று
ஒன்றை தெரிந்து அந்த தவறோடு கூட நின்றது மட்டும்தான். ஆமென். நீங்கள் தவறு செய்யலைனா கூட பரவாயில்ல, தவறு செய்கிறவர்களோடு நிற்கிறதே நமக்கு என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த தவறான போதை பழக்கங்களை சாப்பிடுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த பழக்கத்தில் இல்லை, ஆனால் அந்த மனுஷன் கூட நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் வரும் பொழுது போலீஸில் நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா நீ இருன்னு விட்டுருவாங்களா? கொத்தா தான் தூக்குவாங்க. அதனால தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நடக்க மாட்டேன், நிற்க மாட்டேன், உட்காரக்கூடாது. அப்போனா நம்ம யார் கூட நடக்கிறோன்றது ரொம்ப முக்கியம், யார் கூட நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம், யார் கூட உட்காரோன்றது ரொம்ப முக்கியம். யோனத்தானுடைய வீழ்ச்சிக்கு காரணம், யோனத்தான் எந்த தவறும் செய்யலை. சவுல் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்னு தெரிந்த உடனே தாவீதோட வந்திருக்கணும் கிளம்பி பொட்டியை தூக்கிட்டு. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம சுற்றி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் உங்கள் பக்கத்து வீட்டில் தீமையை விட்டு விலகுங்கள். பிசாசு கூட ஃபைட் பண்ணலாம், பாவத்து கூட ஃபைட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு கூட தான் ஃபைட் பண்ணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும். யோசேப்பை போல பாவத்து கூட நீங்கள் ஃபைட் பண்ண முடியவே முடியாது. தட் ஹாஸ் ஓவர் பவர், அதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாவமான இடங்கள்லேருந்து உங்களை விட்டு விலகணும், பாவமான மனிதர்களிலிருந்து என்ன பண்ணணும்? விலகணும். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வந்து, அல்லேலூயா, நன்மையானவைகளை பேசுகிற அந்த இயேசுவின் ரத்தம் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகளை பேச போகிறது. யோசேப்புக்காக யோசேப்பினுடைய நன்மைகளையும் திறமைகளையும் சொல்லுகிறதற்கு அங்கே ஒரு பானபாத்திரக்காரன், அல்லேலூயா, அவன் ராஜாவிடத்தில் பேசின உடனே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு இங்கே ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். சிறைச்சாலையின் வஸ்திரங்களை போர்த்தி இருந்த யோசேப்பு இன்றைக்கு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதியுள்ள வஸ்திரங்களை போர்த்தினவராக நிற்கிறான். அல்லேலூயா. உங்களுக்காக நன்மையானவைகள் பேசப்பட்ட போது உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட புலம்பலின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொண்டு, அப்படிதான் யோசேப்பு இருந்தார். சொல்கிறார் அவங்ககிட்ட, நான் எந்த தப்பும் செய்யலை, இந்த சிறையில் இருக்கிறதுக்கும் இந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் என் வாழ்க்கையில் இப்போ நான் தீமை அனுபவிக்கிறேன், எந்த தவறும் செய்யாமல் நான் இப்படிப்பட்ட துன்புறுத்தலை அனுபவிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் ஆனால் அவங்க என்ன நேசிக்கலை, நான் நன்மை செய்தும் எனக்கு தீமை தான் கிடைக்குது. அப்படி ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? வருஷம் வரப்போதே, வருஷம் முடிய போதே, என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருந்தா, இயேசு உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அல்லேலூயா. குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைப்பார். அல்லேலூயா. குறித்த காலத்தில் உங்கள் புலம்பலின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு துதியின் ஆடையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அநியாயமாய் உங்களுக்கு இழைக்கப்படுகிற, அநியாயமாய் உங்கள் மேல் சுமத்தப்படுகிற, அநியாயமாய் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பாதைகளிலிருந்து ஒரு விடுதலை வரணும்னா அங்கே நமக்காக நன்மைகளை பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களை பற்றி யாருமே நல்லதாக பேசலை. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம செய்கிறதுனால அவங்க பேசுவாங்க. ஓகே, நிறைய பேர் நம்மளை பற்றி கெட்டதாக பேசுகிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம செல்ஃப் ஜஸ்டிஸ் தான் நமக்கு இருக்கும். எப்போவுமே நம்ம கரெக்டுன்னு மற்றவங்க தப்புன்னு யோசிப்போம். எப்போவுமே நம்ம தான் தாவீது, நம்ம எதிர்த்து விட்ட அக்கா தான் கோலியாத்துன்னு யோசிப்போம். ஆமாம், எப்போவுமே சீனை ஓப்பன் பண்ணாலே நீங்கள் தான் தாவீது, உங்கள் மாமியார் தான் சவுல்னு யோசிப்பீங்க. எல்லாருக்குமே டேவிட்டாக இருக்கணும்னு ஆசை, எல்லாருமே ஹீரோவாக இருக்கணுமா. எனக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கான். எப்போவுமே எனக்கு ஒரு மாமா இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பார்த்தாலும் நாங்கள் சின்ன வயசில் இப்படி எங்கள் கதையெல்லாம் சொல்வார். அது எதுவுமே எல்லாமே கற்பனை கதையாக இருக்கும். நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்துட்டு அவர் ரொம்ப காமெடி பண்ணுவார். எல்லா கதைகளும், நான் எப்படி பேச ஆரம்பித்தேன், என் தங்கச்சி இருப்பா, அவளுக்கு பேச்சே வரலன்னுவார். அவளுக்கு சின்ன வயசில் பேச்சே வரல, நான் மாதா கோயிலில் முட்டி போட்டே ஏறி அந்த ரத்தத்தை எடுத்து அவன் நெத்தியில் பூசி தான் அவள் பேச்சு வந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்புறம் குட்டியாக இருந்தால் என் கசின் பார்த்து இன்னும் ஹைட் ஆகிட்டான். இவனுக்கு உயரமே பத்தலை. ஒரு நாள் வந்து அழுதான், சித்தப்பா நான் எப்படி ஆகிலும் ஹைட் ஆகணும், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னா. அவனுக்காக நான் அப்படியே ஏறி தொங்கி அவன் இப்போ உயரமாயிட்டு இப்படிலாம் கதையாக சொல்லுவார். இவர் சொல்ல சொல்ல நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா சிரிப்போம். எங்கள் எல்லாருக்குமே தெரியாது கதை தான். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும் எப்படி வளர்ந்தாங்க, எப்படி படித்தாங்க, எப்படி பேசுனாங்க, யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி, யார் சேட்டப் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பார்.
இவன் சின்ன பையன், குட்டி பையன், இவன் தான் கடை குட்டி எங்கள் வீட்டிலே. அவனும் என்ன பண்ணான்னா உட்காந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நாங்கள் எல்லாம் குடும்பமாக சிரிச்சுட்டே இருக்கோம், கதை கேட்டே இருந்தோம். திடீர்னு எல்லா கதையிலும் இவரே ஹீரோவான். கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன் என்ன கோவம்னா, எந்த கதையை சொன்னாலும் எல்லா கதையிலும் யார் உயரமானாலும் அவரால் தான் ஆகணும், யார் பேசினாலும் அவரால் தான் பேசணும், யார் என்னவானாலும் அவர் என்ன சொல்கிறாரு. ஆமாம், அவர் தனியாகவே தூங்க மாட்டார் இப்போ வரையும். 55 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நான் தான் உனக்கு பயமாக இருக்குல்ல, வீட்டில் தூங்க வாடா என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார். அவருக்கு தான் ஆக்சுவலி பயம். ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்லுவார், வா பயமாக இருக்குல்ல தனியாக தூங்க வா அப்படியே சொல்வார். என் மாமா, என் கிங்ஸ்லிக்கு நல்லா தெரியும் எங்கள் மாமாவை. இப்படியே சொல்லிட்டே இருந்தார். அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, குட்டி பையன். ஆனால் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எல்லா கதையிலும் இவரே ஹீரோ, எங்கப்பா எங்கே, எங்கம்மா எங்கே, அத்தை எங்கே, சித்தப்பா எங்கே, பெரியப்பா, எல்லாருக்கும் இவரே ஹீரோவா அப்படின்ட்டான். அந்த மாதிரி நம்ம எப்படி நினச்சிக்கிறதுனா, எப்போ பார்த்தாலும் நம்மளே தாவிதான், நம்ம தான் யோசிப்பான், அப்படி தான் நினச்சிப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தா நம்ம தான் சவுலாக இருந்திருப்போம். எஸ். ஆனால் நம்ம எப்படி நினச்சிக்கிறது, எப்போ பார்த்தாலும் நம்மளே ஹீரோவாக நினச்சிக்கிறது. நீங்கள் ஹீரோவாக உங்களை நினச்சிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசணும்னா நீதியுள்ள கிரியைகள் உங்களிடத்து வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக, அந்த ரத்தம் உங்களுக்காக பேசுது. எதை பேசுது தெரியுமா? பாவ மன்னிப்பை பேசுது. ஹல்லேலூயா. உங்களை நீதிமான் ஆக்க கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் ரத்தம் பேசுது. ஒரு முறையும் தவறு செய்யும் போது ஒரு சிலருக்காக நான் ஜெபித்தேன். எனக்கு சமீபத்தில் ஒரு ராத்திரி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நான் ஜெபிக்கும் போது அப்படியே ஆவியில் அங்கே வசனம் எங்கே இருக்கு, அந்த வசனம் நவம்பர் மாத வாக்குத்தத்தம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில் ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? நியூஸை கேட்டுட்டு நியூஸையே இயேசுக்கு வாசிச்சு காமிப்பாங்க. சென்சஸை கேட்டுட்டு சென்சஸையே இயேசுக்கு என் அப்பா கணக்கில் புலி, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பாராம். உங்களை விட சரியாய் கணக்கு கேட்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சென்சஸை கேட்டு சென்சஸ் படி என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். நான் அந்த ஜெபத்தை எல்லாம் செய்யக்கூடாது என்றும் அதை தவறு என்றும் சொல்லவில்லை. அது ஒரு எப்படி சொல்லலாம்னா, அது ஒரு இடைநிலை ஜெபம்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய போல் ஜெபிக்கிறது ஓகே, ஜெபிப்போம். ஏசப்பா, அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா தந்திருப்பாரே. ஏசப்பா எனக்கு பிரியாணி சாப்பிட்றன்னு ஆசையாக இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? நீங்கள் கேட்ட உடனே பிரியாணி வந்திருக்கும். எப்போ? துவக்கத்தில் ஏசப்பா எனக்கு இது வேணும். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு அக்கா, ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம்னா 12B பஸ் வந்து எனக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு முதல் முறை வெளியே வரும்போது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12B பஸ்ஸு கரெக்டாக வந்து அவங்க முன்னாடி நின்றுச்சு. அது பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு இயேசுக்காக வாழ்கிறாங்க. துவக்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற 12B பஸ் வேணும், பிரியாணி வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும், காடை வேணும், கவுதாரி வேணும், எல்லாத்துக்கும் ஆண்டுவார். அடுத்து ஒரு இடைநிலைக்கு வருவீங்க பாருங்கள், குழந்தை. எனக்கு குழந்தை என்ன கேட்டாலும் தருவோம். இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கான். இப்போ 2 வயசு ஆயிடுச்சு. முன்னாடி அவன் எதை கேட்டாலும் கொடுப்போம். இப்போ ஒரு 2 வயசு ஆனோட அவன் எல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் சுகர் கேட்டால் கொடுக்க முடியுமா? என்ன ஆகும்? பிள்ளைக்கு உடம்பு சரி. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல? இடைநிலைக்கு வரும்போது இப்போ நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் தரமாட்டார். சிலர் தருவார், சிலர் தரமாட்டார். அல்லேலூயா. ஃபாதர் அழகாக பாடுறார், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார். நமக்கு அதை ஒன்று தரலையா, அது நன்மைக்கு தான். அல்லேலூயா. நம்ம கேட்காம ஒன்று கொண்டு வந்து சேர்த்துட்டாரா, நன்மைக்கு தான். ஆமேன். நன்மைக்கே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அடுத்த ஒரு முதிர்ந்த நிலை தான் இந்த ஆவியில் ஜெபிக்கிறது. ஸ்பிரிட், ப்ரேயிங் இன் ஸ்பிரிட். அப்படியே என்னென்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது. ஆவியானவரே, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், எனக்கு தெரியும் அந்த அக்கா எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? நிறைய கிறிஸ்தவர்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் சொன்னால் இது புரியும்னு நினைக்கிறேன். ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் யுத்தம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, எதிர்க்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வந்து உங்களை முட்டிடுச்சு, இடிச்சிருச்சு. உங்கள் வண்டி என்ன ஆகிடுச்சு? கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இறங்கி வந்து, வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும், இறங்கி வந்து என்ன பண்ணுவீங்க? காரை பார்த்து, என்ன அந்த காரை பார்த்து
அந்த காரை பார்த்து, ஏன் வந்து என்னை முட்டுன? உனக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாதா? உனக்கு என்ஜின் வைக்கலையா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு புத்தி இருக்கான்னு யாரை பார்த்து கேட்பீங்க? காரை பார்த்து கேட்க மாட்டீங்க, காரை ஓட்டுனவரை பார்த்து தான் கேட்பீங்க. ஆமாம் தானே? இன்றைக்கி நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆன உடனே, ஏன் மாமியார்கிட்ட சண்டை போடுறீங்க? மாமியார் இல்லை, ஓட்டுனது யார்? உங்களுக்கு மேலே வச்சிருக்காரே கர்த்தர், உங்கள் பாஸ், அவர் இல்லை ஆக்சிடெண்ட் பண்ணது. அவரை ஓட்டுற யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க.